என் பேர் யுவன், பிகாம் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து தாவேக்கா வந்து அவங்க கட்சி அறிவித்த போது நீங்கள் ஆதரவு தந்தீங்க. ஆனால் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அது வந்து விஜய் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்காதனால தான் மக்கள் பேசிக்கிறாங்களே, அதை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, கூட்டணிங்கிறது எந்த கட்சியோடு இல்லைன்னு கட்சி தொடங்கினாலிருந்து சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்ங்கிறது இங்கே பாருங்க, விஜய்ங்கிறவர் என்னுடைய தம்பி. அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் மாறும், ஆனால் மனித உறவு மாறாது. மாநாடு அவர் தொடங்குற வரைக்கும் நான் வாழ்த்துறேன். அவர் தம்பி நல்ல வரட்டும்னு சொல்கிறோம். நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடில் எனக்கு உடன்பாடு இல்லை, எதிர்க்கிறேன். அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறேன். என்ன கோட்பாடுன்னு கேளுங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும்போது அந்த இடத்துல நான் முரண்படுறேன். அவன் திராவிடன், நான் தமிழ் தேசியம், ரெண்டு பேரும் ஒன்றுன்னா கோவரமா வராது. பேசியிருக்காருல்ல. இப்போ சாதி மதம் சரி, மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு எப்படி பேசுறிய? உலகம் முழுக்க. அப்போ அரசியலில் நீங்கள் அடிப்படையே தெரியாமல் நீங்கள் முன்வைக்கிறீங்க உங்கள் கோட்பாட்டை. மொழி இனம் என்ற அடிப்படையில் தான் உலகம் முழுமைக்கும் அரசியல் கட்டி எழுப்பப்படுது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? உலகம் முழுமைக்கும் மொழி அடிப்படையில் தான் அரசியல் இன அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது. அப்போ மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா இந்த அடிப்படையே தப்பாக இருக்கா இல்லையா? அப்போ ஆளப்போகிறான் தமிழன்னு பாட்டு போட்டுட்டு அப்புறம் ஆளப்போகிறான் இந்தியன், ஆளப்போகிறான் உலகத்தான்னு போட வேண்டியதை நீ எதுக்கு போட்ட அப்படியே? அப்போ கேள்வி வருமா? அதை மதச்சார்பற்ற சமூக நீதின்னு அதில் சொல்லப்படுது. மதச்சார்பற்ற சமூக நீதினா மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒன்று இருக்கா? அப்போ கோட்பாடே தப்பா இருக்கு. மதச்சார்பற்ற சமூக நீதினா இது தப்பா இருக்குன்னு சொல்லாம நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நீ போவ, நான் எப்படி போக முடியும்? நான் எப்படி போக முடியும்? நான் என் தம்பிக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்கேன் அண்ணன். அப்படின்னா அது தப்பா இருக்கு, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா?